அதே மாதிரி கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் சாமி தரிசனம் பண்ணி முடித்து வெளியில் வந்து இன்கேஸ் நீங்கள் விரதம் இருந்து போகிறீங்க, விரதம் இருந்து இந்த பரிகாரம் பண்ணும்போது அதீத பலன் கிடைக்கும். நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது வெளியில் வந்து யாருக்கா தானம் கொடுங்க. தானம் ஒருத்தருக்கு தானம்ன்றது சாப்பாடு, டிஃபன் அந்த மாதிரி இல்லை. உங்களால் முடிஞ்ச ஒரு பிஸ்கெட் பாக்கெட் இல்லை ஒரு வடை விற்கும் பார்த்தீங்களா, ஒரு 10 ரூபா இருக்குமா ஒரு வடை, அந்த வடை கூட வாங்கி 3 பேருக்கோ 6 பேருக்கோ நீங்கள் தானம் கொடுக்கலாம். அதே மாதிரி அந்த கோவிலில் நீங்கள் வலம் வர்றதும் பார்த்தீங்கன்னா 6 முறை வலம் வாங்க. அந்த கோயிலுன்னு இல்லை, எந்த முருகர் கோயிலுக்கு நம்ம போனாலுமே 6 முறை வலம் வரணும். அதே மாதிரி 6 விளக்கு போடணும். ஊதுவத்தி வலம் வர முடியும், உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஊதுவத்தி ஏற்றி கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் வலம் வரலாம். இது பண்ணலாம். அதே மாதிரி முருகருடைய கோவிலில் ஈவினிங் இரவு பூஜை இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த பூஜைக்கு சாம்பிராணியும் குங்குலியமும் வாங்கி கொடுக்கும்போது நமக்கு அதீத பலன் கிடைக்கும். அந்த குங்குலியம் வாங்கி கொடுக்கும்போது நீங்கள் அர்ச்சகர்கிட்ட சொல்லுங்கள், இரவு பூஜைக்கு யூஸ் பண்ணிக்க சொல்லுங்கள். அந்த இரவு பூஜைக்கு நம்ம அதை போடும்போது நம்ம வாழ்க்கையில் அமைதியும் எப்படி சொல்கிறது, நிம்மதி எல்லாமே நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. முருகர் கோயிலில் அதை வாங்கி கொடுக்கும்போது அதீத பலனை கொடுக்கும்.